ஒரு கிரகம் தனது தசையில் தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் தன்னோட சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தையும் செய்யும் தகுதியோடு இருக்கும். அந்த கிரகம் தன்னுடைய தசை நடந்தாலும் அது செய்ய வேண்டிய பலனை நற்பலனாக எப்போது செய்யும், கெடுபலனாக எப்போது செய்யும். தசை நடந்தாலும் அந்த பலன் தாமதமாக ஏன் நடக்கிறது, தாமதமின்றி எதனால் நடக்கிறது, அந்த தசை நடந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலன் நடக்காமல் போவதற்கு என்ன காரணம், தசை நடந்து அந்த கிரகம் நடப்பதற்கு என்ன காரணம், இந்த 3 அமைப்பை பார்க்கலாம். அதாவது ஒரு கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் தடையோ தாமதமோ நடக்காமல் போவதற்கு என்ன காரணம், அதே மாதிரி ஒரு கிரகத்தினுடைய தசை நடக்கும்போது அந்த கிரகத்தினுடைய பலன் நடப்பதற்கும் விரைவாக நடப்பதற்கும் நல்லபடியாக நடப்பதற்கும் என்ன காரணம், இந்த அமைப்பை பார்க்கலாம். இந்த அமைப்பின் படி பார்த்திங்கன்னா அந்த கிரகம் பார்த்திங்கன்னா தசை நடத்தும் கிரகம் பலமாகவோ சுபரோடு சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய தசையில் தான் செய்ய வேண்டிய பலனை சிறப்பாகவும் தாமதமின்றியும் நல்ல விதமாக செய்யும். ஆனால் அதே கிரகம் தனது தசையில் தான் செய்ய வேண்டிய பலனை பாவத்துவமாக எப்போது செய்யும் என்றால், அந்த கிரகம் பலவீனமாகி பாவத்துவமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கிரகத்தின் தசை நடக்கும்போது அந்த கிரகம் செய்ய வேண்டிய அந்த பலன் தாமதமாகவோ அல்லது தடை ஏற்பட்டோ அல்லது கெடுபலனாகவோ செய்யக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் நடக்கும். அதனால் ஒரு கிரகம் தன்னுடைய தசை நடத்தும்போது நடக்கக்கூடிய சம்பவம் தடை தாமதமாக வருகிறதா அல்லது தடையின்றி நடக்க வேண்டிய நேரத்தில் சுபமாக நடக்கிறதா என்பதை அந்த கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட சுப கிரகங்கள் பாபகிரகங்களை பொறுத்தும் கிரகத்தினுடைய பலவீனத்தை பொறுத்தும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு பலன் கணிக்கவும்.